ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பர அரசு என்பது தினந்தோறும் நிரூபணமாகி வருகிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து தரப்பு மக்களும் வெற்று அறிவிப்புகளால் ஏமாற்றப்பட்டுள்ளனர். குறிப்பாக மீனவர்கள். ஸ்டாலின் அரசு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நெய்தல் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் என ஒரு திட்டத்தை அறிவித்தது. திட்டம் செயல்படுத்தப்படும் முன்னரே கடலில் செல்வத்தை பெருக்கும் புரட்சி என விளம்பரம் செய்தனர் உடன்பிறப்புகள். ஆனால் இந்த திட்டம் கடலில் கரைந்த பெருங்காயமாய் யாருக்கும் பயன்படவில்லை என்பதே மீனவர்களின் மனக்குமுறலாக உள்ளது. இந்திய கடல் பகுதியில் 844 வகையான கடல் பாசிகள் உள்ளன. இவற்றில் 60 இனங்கள் வணிக ரீதியாக முக்கியமானவை. இதில் 10 கடல் பாசி இனங்கள் அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தினால் ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மீனவ பெண்களுக்கு மாற்று வாழ்வாதாரமாக இத்திட்டம் அமையும். ஆனால் ஸ்டாலின் அரசோ திட்டத்தை விளம்பரப்படுத்துவதில் காட்டிய ஆர்வத்தை திட்டத்தை செயல்படுத்துவதில் காட்டாததால் இந்த திட்டம் விளம்பர பலகையில் மட்டுமே இருந்து வருகிறது. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட சுய உதவி குழுக்களின் முயற்சியால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் கடல் பாசி வளர்ப்பில் ஈடுபட்டு மாதம் ரூபாய் 20,000 முதல் ரூபாய் 25,000 வரை வருவாய் ஈட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செயல்படுத்தப்பட்ட நெய்தல் திட்டத்தால் மேலும் பயன் கிடைத்திருக்க வேண்டுமே, ஏன் கிடைக்கவில்லை? திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே சென்றது? பயிற்சி மையங்கள் எங்கே? மிதவைகளும் நாற்றுகளும் எங்கே? இந்த கேள்விகளுக்கு ஆட்சியாளர்களிடம் பதில் இல்லை. கடலில் உப்பை கொட்டுவது போல மீனவர்களின் பெயரை சொல்லி 50 கோடியை வீணடித்திருக்கிறது விடிய அரசு. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசுக்கு விரைவில் பாடம் புகட்டுவோம் என்கிறார்கள் மீனவர்கள்.